My precious friend, விலையேறப்பெற்ற நண்பர்களே, the promise for this month is found in Psalm 18:48. இம்மாதத்துக்கான வாக்குத்தத்தம் 18ஆம் சங்கீதம் 48ஆம் வசனத்தில் இருக்கிறது. The psalmist says, "You exalted me above all my foes." கர்த்தாவே, என் சத்துருக்கள் எல்லாருக்கும் மேலாக நீர் என்னை உயர்த்தினீர் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். From a violent man, O Lord, you rescued me. கர்த்தாவே, கொடுமையான மனுஷனுக்கு நீர் என்னை தப்புவிக்கிறீர். In this world you find foes, இந்த உலகத்தில் நீங்கள் சத்துருக்களை காண்பீர்கள், enemies, எதிரிகளை காண்பீர்கள், violent people, கொடுமையானவர்களை சந்திப்பீர்கள், jealous and wicked people. பொறாமை நிறைந்த துஷ்ட துன்மார்க்கரை சந்திப்பீர்கள். But the scripture says, ஆகிலும் வேத வாக்கியம் சொல்லுகிறது, God will exalt you above all your foes and enemies. உங்கள் எல்லா எதிராளிகளாகிய சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். God will rescue you from all the violent people. எல்லா கொடூரமான கொடுமையான ஜனங்களுக்கும் நீங்களாக்கி கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். The scripture says, a man's enemies are from his own household. ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் சொந்த வீட்டாரே என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. Micah 7:6. மீகா 7:6. Yes, my friend. ஆம், என கண்பானவர்களே, Sometimes when people who are very close to you break your heart, it goes like an arrow in your spirit. சில நேரங்களிலே உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உங்கள் இதயத்தை நொறுக்கும் போது அது கூர்மையான அம்பை போல் தைக்கிறது. Ingratitude, நன்றி இல்லாதவர்கள், especially when it comes from your siblings, அதிலும் விசேஷமாக உங்கள் உடன் பிறப்புகள் அப்படி செய்யும் போது, or sometimes from your own children. சில நேரம் சொந்த பிள்ளைகளே நன்றி இல்லாமல் நடந்து கொள்வார்கள். After receiving everything from you, when they turn their backs against you and stab you, உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்று உரிந்தெடுத்துக் கொண்டு உங்களுக்கு விரோதமாய் திரும்பி உங்கள் முதுகில் அவர்கள் குத்தி துளைக்கும் போது, oh, it breaks your heart. அது உங்கள் உள்ளத்தை நொறுக்கி விடுகிறதே. How much you would have sacrificed for them. அவர்களுக்காக நீங்கள் எவ்வளவாய் தியாகம் செய்திருப்பீர்கள். How much you would have troubled yourself to care for them and make them live. உங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவாய் நீங்கள் உங்களை வருத்தி எடுத்திருந்திருப்பீர்கள். How much you would have labored even in your office for your boss. உங்கள் அலுவலகத்திலும் கூட உங்கள் மேல் அதிகாரிக்காக நீங்கள் எவ்வளவாய் உழைத்திருப்பீர்கள். Ingratitude, நன்றியே இல்லாதவர்கள், foes, சத்துருக்கள், violent people கொடூரமான கொடுமை உள்ளவர்கள் may have broken your heart. உங்கள் இருதயங்களை அவர்கள் உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். But the scripture says, என்றாலும் கூட வேத வாக்கியம் சொல்லுகிறது, God will exalt you above all your foes. உங்களை பகைக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். Your children and your boss will come and say, without you we cannot do anything, we need you. நீங்க இல்லாமல் எங்களால் எதையுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மேல் அதிகாரிகளும் வந்து சொல்லுவார்கள். God will increase you in honor and comfort you on all sides. கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக பண்ணி எப்பக்கமும் உங்களை ஆற்றி தேற்றுவார். Psalm 71:21 says so. 71ஆம் சங்கீதத்தின் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, What are the actions of the foes? சத்துருக்களுடைய செயல்கள் என்னவாய் இருக்கின்றன? First of all, a foe, an enemy, insults us. சத்துருவாயிருக்கும் பகைவன் முதலாவதாக நம்மை அவமதித்து In புண்படுத்துவான். Psalm 74 and verse 10, 74ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனம், the psalmist cries, சங்கீதக்காரர் கதறுகிறார், How long, O Lord, will you allow our enemies to insult you? தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான்? Will you let them dishonor your name forever? பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ? He's talking about the enemies who dishonor God. தேவனை கனவீனம் பண்ணுகிற நிந்திக்கிற சத்துருக்களை குறித்து அவர் பேசுகிறார். But the same thing happens to us also. ஆனால் அதே காரியம் நமக்கும் கூட நடக்கிறது. Our own family sometimes say they are our enemies and they dishonor us. சில நேரங்களிலே சொந்த குடும்பத்தாரே நம்மை சத்துருக்களாக கருதி நம்மை நிந்தித்து அவமதிப்பார்கள். They insult us. நம்மை அவர்கள் புண்படுத்தி தூஷிப்பார்கள். Even Saint Paul says, பரிசுத்த பவுலடியாரும் இப்படி சொல்லுகிறாரே, Pray for us எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், that we may be delivered from wicked and evil people. பொல்லாத துஷ்ட தீய மனிதர்கள் கையிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்படும் பொருட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார். People who have no faith, விசுவாசம் இல்லாத மக்கள், no love for God, தேவன் மீது அன்பே இல்லாத ஜனங்கள், no fear of God, தேவ பயம் அறியாதவர்கள்,
They are wicked and evil and they insult us. அவர்கள் பொல்லாத துஷ்ட தீயராய் இருந்து எங்களை நிந்திக்கிறார்கள். They dishonor us. அவர்கள் எங்களை அவமதிக்கிறார்கள். My friend, எனக்கு அன்பானவர்களே, how does Jesus deliver us from such foes? இப்படிப்பட்ட சத்துருக்களிடமிருந்து இயேசுவானவர் எப்படி நம்மை தப்புவிக்கிறார்? How did he overcome the power of his foes? தம்மை நிந்தித்த சத்துருக்களின் வீரிய வலிமையை இயேசு எப்படி மேற்கொண்டார்? The Bible says even though they crucified Jesus, வேதம் சொல்லுகிறது அவர்கள் கொடூரமாய் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றும் கூட those jealous people, பொறாமை பிடித்தவர்கள்தான், wicked people, பொல்லாத துஷ்டர்கள்தான், they were making fun of Jesus and insulting him even though he was suffering on the cross. சிலுவையில் அவர் பாடுபட்டு கொண்டிருந்த போதிலும் கூட பொருட்படுத்தாமல் இயேசுவை நிந்தித்து தூஷித்து அவமானப்படுத்தினார்கள். You believed in God, தேவனை நம்பியிருந்தீரே, then why is God not coming and saving you? அப்படி இருக்க தேவன் ஏன் வந்து உம்மை ரட்சிக்கவில்லை? You said God is your father. தேவன் உம்முடைய பிதா என்றெல்லாம் சொன்னீரே, Where is he? இப்பொழுது அவர் எங்கே? They went on criticizing and insulting him. அவர்கள் தொடர்ந்து இயேசுவை இகழ்ந்து குற்றப்படுத்தி நிந்தித்து பரியாசம் பண்ணினார்கள். Said, if you're God, come and save yourself. You saved others, now save yourself. நீர் மற்றவர்களை ரட்சித்தீரே, தேவனாய் இருந்தால் இப்பொழுது இறங்கி வந்து உம்மை ரட்சித்துக் கொள்ளும் என்று இகழ்ந்தார்கள். But Jesus went through that agony to understand your agony. உங்கள் மனவேதனையை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இயேசு அந்த சொல்லுண்ணா துயரத்தை கடந்து சென்றார். And he prayed from the cross. சிலுவையில் இருந்தவர் வேண்டி ஜெபித்தார். As the foes, as the enemies were insulting him. சத்துருக்களாகிய பகைவர்கள் அவரை நிந்தித்து தூஷித்துக் கொண்டிருந்த போது, Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்றாடினார். Forgive them. இவர்களை மன்னியும் என்றார். For they know not what they do. தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். He never gave an explanation for their insults. சத்துருக்கள் தன்னை நிந்திப்பது அநியாயம் என்று விளக்கம் கொடுக்கவில்லை. He never said, how can you insult me? I did so much for the people. ஜனங்களுக்காக நான் இவ்வளவு செய்தேனே, நீங்கள் எப்படி என்னை நிந்தித்து தூஷிக்கலாம் என்று அவர் கேட்கவே இல்லை. But in Luke 23:34, ஆனால் லூக்கா 23:34 வசனத்தில் he just looked to God. அவர் அப்படியே தேவனை நோக்கி பார்த்தார். When people insult you, ஜனங்கள் உங்களை அவமதித்து புண்படுத்தும் போது never look to them. ஒரு நாளும் அவர்களை பார்க்காதீர்கள். Never listen to them. ஒருபோதும் அவர்கள் பேச்சை கேட்காதீர்கள். Let the devil play his part. பிசாசு தன் பங்கில் எதுவெனவோ செய்து கொள்ளட்டும். Just like Jesus did, you turn your eyes on God. இயேசுவானவர் செய்தது போல் நீங்கள் உங்கள் கண்களை தேவன் மீது திருப்புங்கள். Turn your eyes on Jesus உங்கள் கண்கள் இயேசுவின் மீது பதிவதாக. and just pray this prayer. இந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். Father, forgive them. பிதாவே அவர்களுக்கு மன்னியும். Forgive them. இவர்களை மன்னியும். They don't know what they are doing because they are blinded by their master, the devil. தங்கள் எஜமானாகிய பிசாசானவனால் குருடாக்கப்பட்டிருக்கிறபடினால் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். Forgive them. அவர்களை மன்னித்து விடும். Forgive them. இவர்களை மன்னித்தருளும். If I don't pray, who will pray for them? அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளாவிட்டால் வேறு யாதானவர்களுக்காக மன்றாடுவார்கள். My friend, that's how you destroy the power of the enemy. இந்த பிரகாரமாக தான் நீங்கள் சத்துருவின் வீரியத்தை உடைத்து நொறுக்குகிறீர்கள். And they are removed from your life forever. நிரந்தரமாய் உங்கள் வாழ்க்கை விட்டவர்கள் அகற்றப்படுவார்கள். The power of their virulence of enmity is broken, and either they are transformed or they are removed. உங்களை இவ்வளவு உக்கிரமாய் பகைக்கும் அந்த வீரியம் அகல ஒன்று மறுரூபமாக்கப்படுவார்கள், இல்லாவிட்டால் முற்றிலும் முழுவதும் அழிந்தே போவார்கள். Even when I go through such circumstances, அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை நான் கடக்கும் போதும் கூட the Lord has told me, தேவன் என்னிடம் சொல்லி இருக்கிறார், never defend yourself. ஒருபோதும் உமக்காக வழக்காட வேண்டாம். You don't need to talk about yourself to the people on this platform. இந்த மேடையின் மேல் நின்று கொண்டு உமக்காக நீர் ஜனங்களுக்கு முன்பாக விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. Your job is only to talk about me, Jesus, the life giver, with your mouth. Through the platforms I give you. நான் உமக்கு கொடுக்கும் பிரசங்க பீடங்கள் மூலமாக ஜீவனை கொடுக்கும் இயேசுவாகிய என்னை குறித்து ஜனங்களுக்கு பேசுவது மட்டுமே உம்முடைய கடமையாகும். Forgive. மன்னியுங்கள். Love. அன்பு கூருங்கள். Bring life. ஜீவனை கொடுங்கள். Bless the people. ஜனங்களை ஆசீர்வதியுங்கள். Even bless those who curse you. உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? Your job is to bless. ஆசீர்வதிப்பதே உங்கள் கடமையாகும். Yes, that's how we live in this world, my friend. ஆம் அன்பானவர்களே, அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். When we bless, நாம் ஆசீர்வதிக்கும் போது no curse can come and touch us. ஒரு சாபமும் வந்து நம்மை சீண்டவே முடியாது. Only God's blessings will come. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மட்டுமே பெருகும். The love of the millions of people will come. கோடிக்கணக்கான மக்களுடைய அன்பு கனிந்து வரும். And you shall live in this world. இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவித்து பிழைத்திருப்பீர்கள். And secondly,
when the enemies rise up against you. இரண்டாவதாக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் கொந்தளித்து எழும்பும்போது They remove your splendor. உங்கள் புகழ்ச்சிக்குரிய கீர்த்தியை கெடுப்பார்கள். They work hard to remove your honor, your splendor, your glory. உங்கள் பேர், புகழ், உங்கள் கனம், உங்கள் புகழ்ச்சியை ஒன்றுமில்லாமலாக்க கடினமாய் உழைப்பார்கள். When people love you, ஜனங்கள் உங்களை நேசிக்கும் போது they strive hard to remove that love from their hearts by spreading scandals against you. உங்களுக்கு எதிராக அநியாய அவதூறை பரப்புவதன் மூலம் ஜனங்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு இருக்கும் அன்பை வேறறுக்க முயற்சிப்பார்கள். Psalm 78 and verse 61. 78ஆம் சங்கீதத்தின் 61ஆம் வசனம். He sent the ark of his might into captivity, his splendor into the hands of the enemy. தமது பலத்தை சிறையிருப்புக்கும் தமது மகிமையை சத்துருவின் கைக்கும் ஒப்பு கொடுத்தார். Yes, the enemy tries to take over your splendor. ஆம், சத்துரு உங்களுடைய புகழ்ச்சியின் கணத்தை ஆக்கிரமிக்க பார்ப்பான். The head of a textile company, which is the largest group in India, இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜவுளிக்கடை நிறுவனத்தின் தலைவர் ஒருவர் இருந்தார். just a few days ago gave a statement in the press. அவர் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்புதான் பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்தார். My son, என் சொந்த மகனே, my beloved son, எனக்கு மிகவும் அன்பான மகன், whom I trusted, நான் அதிகமாய் நம்பியிருந்தவன், whom I raised, நானே வளர்த்து ஆளாக்கினவன், whom I supported, நான் அதிகமாய் ஆதரித்து தாங்கினவன், whom I empowered நான் அதிகாரம் கொடுத்தவன், and brought into the business, தொழிலுக்குள் நான் தான் அவனை கொண்டு வந்தேன், schemed against me. ஆனால் அவன் எனக்கு விரோதமாக சதித்திட்டம் செய்து I was the chairman of the group. நான் தான் நிறுவனத்தின் தலைவராக இருந்தேன். I was the head of the whole national company. முழு தேசிய நிறுவனத்துக்கும் நான் தான் தலைவராக இருந்தேன். But he tricked me and threw me out of my position. ஆனால் அவன் தந்திர சூழ்ச்சி செய்து என் பதவியிலிருந்து என்னை நீக்கிவிட்டான். And he became the head, the chairman. இப்பொழுது அவன் நிறுவனத்தின் தலைவராக மாறிவிட்டான். Today he tries to show the world that I have forgiven. இன்றைக்கோ நான் அவனை மன்னித்து விட்டது போல் உலகத்துக்கு காண்பிக்க முயற்சி எடுக்கிறான். He made me lose my splendor. என்னுடைய புகழ்ச்சியின் மேன்மையை பறிகொடுக்க வைத்தவன். How can I forgive him? உன்னை நான் எப்படி மன்னிப்பேன்? How can I ever say with my mouth that everything is all right? எல்லாமே நன்றாக தான் இருக்கிறது என்று எப்படி என் வாய் திறந்து நான் சொல்ல முடியும்? I will never do ஒரு that. நாளும் நான் அப்படி செய்ய மாட்டேன். My son, my own son, took away my splendor. என் சொந்த மகனே என் புகழ்ச்சியை பறித்து கொண்டான். He has become my enemy. அவன் என் சத்துருவாகி விட்டான். My friend, எனக்கு அன்பானவர்களே, that's what the enemies do. சத்துரு அதைதான் செய்கிறான். Wherever you have been successful, they come and take away that success from you. எங்கெல்லாம் நீங்கள் வெற்றி சிறக்கிறீர்களோ அங்கெல்லாம் வந்து உங்கள் வெற்றியை அபகரித்துக் கொள்வார்கள். Some even do witchcraft to destroy the splendor which one has earned through hard work and labor. சிலரோ ஒருவர் கடின உழைப்பின் பிரயாசத்தினால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த புகழ்ச்சியின் மேன்மையை அழித்தொழிப்பதற்கு சூனியமும் செய்வார்கள். Some raise people to spread scandals. சிலரோ அவர்களுக்கு எதிராக அவதூறை பரப்பும் ஆட்களை எழுப்பி விடுவார்கள். And some scheme to take over positions even though those people have been raised by the people who are thrown out. வேறு சிலரோ நாமே வளர்த்து ஆளாக்கி இருந்தாலும் கூட நம்மை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் நம்முடைய பதவிகளை பறித்துக் கொள்ள முயற்சி எடுப்பார்கள். Jesus came to do good to the people. இயேசுவானவரோ ஜனங்களுக்கு நன்மை செய்யத்தான் வந்தார். Night and day he brought healing to the sick, இரவும் பகலும் நோயுற்று வியாதி பெற்றவர்களை குணமாக்கினார். fed the hungry, பசியுள்ளவர்களை வயிறார போஷித்தார். cared for the poor, ஏழை மக்கள் நலனில் அக்கறை கொண்டு விசாரித்தார். comforted millions, கோடிக்கணக்கான மக்களை தேற்றினார். raised even the dead and brought back families to life. மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பி குடும்பங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தார். But the jealous people ஆனால் பொறாமையுள்ளவர்களோ worked hard to remove his splendor, இயேசுவின் புகழ்ச்சியை கெடுக்க கடினமாய் முயன்றார்கள். accused him அநியாயமாய் அவர் மீது unjustly, அபாண்ட குற்றம் சாட்டினார்கள். crucified him on the cross. அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். Isaiah 53:2 says, ஏசாயா 53:2 சொல்லுகிறது, on the cross சிலுவையின் மேல் he had no beauty, அவருக்கு அழகும் இல்லை, no majesty சௌந்தரியமும் இல்லை, to attract us to him. நம்மை தம்மிடம் கவர்ந்து இருக்கும் வசீகரம் இல்லை.
All his appearance was removed, the splendor was removed, so that we would not desire him. நாம் அவரை விரும்பக்கூடாதபடிக்கு அவருடைய அழகின் மேன்மையெல்லாம் அவரை விட்டு அகற்றப்பட்டு விட்டது. He was despised and rejected by man. அவர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டும் இருந்தார். He became a man of suffering. அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். Familiar with pain. அவர் பாடனுபவித்தவருமாய் இருந்தார். We hid our faces from him. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். He was despised. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். And kept in low esteem. அவரை நாம் எண்ணாமற் போனோம். Jesus knows that agony. இயேசுவுக்கு அந்த மனவேதனை தெரியும். He knows that suffering. அந்த கஷ்டப்பாடுகளை அறிவார். He knows that pain. அந்த மனவேதனை அவருக்கு தெரியுமே. To have lost all the splendor. எல்லா கணத்தையும் இழந்த வேதனை அறிவார். He went through it on the cross. அவர் சிலுவையின் மேல் அதனூடாய் கடந்து சென்றார். Why? ஏன்? To restore you to health. மீண்டும் உங்களை ஆரோக்கியத்தில் நிலைப்படுத்தவே. In Jeremiah 30 and verse 17. எரேமியா 30:17 வசனம் சொல்லுகிறது. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I will restore you to health. நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். And heal your wounds. உங்கள் காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். I will heal your wound. உங்கள் காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன். Your physical wound. உங்கள் சரீர காயங்களும், The wounds caused by witchcraft. பொல்லாத பில்லி சுனியங்களால் வந்த காயங்களும், The wounds caused by the wicked people. துஷ்ட மனிதர்களால் ஏற்பட்ட காயங்களை மாற்றுவேன். The wounds caused by shame and dishonor because of false propaganda. பொய்யான அவதூறுகளால் வந்த அவமானம், நிந்தையினால் ஏற்பட்ட காயங்களையும் ஆற்றுவார். I will heal your wounds. நான் உங்கள் காயங்களை ஆற்றுவேன். I have taken your infirmity. உங்கள் பலவீனங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். I have borne your diseases. உங்கள் நோய்களை எல்லாம் நான் சுமந்து விட்டேன். Matthew 8:17. மத்தேயு 8:17 சொல்லுகிறது. Many years ago there was a Mughal king. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முகலாய மன்னர் இருந்தார். And his son, when he was born sick. அவருடைய மகன் பிறக்கும் போதே வியாதிப்பட்டவனாய் பிறந்தான். One sickness after another came and struck the son. ஒன்றொன்றாக அடுத்தடுத்த வியாதி வந்து மகனை அடித்து போட்டது. Doctor said he will die. அரசகுமாரன் மரித்து விடுவான் என்று வைத்தியர்கள் சொன்னார்கள். He became skin and bone. எலும்பும் தோலுமாக மாறிவிட்டான். But then the father prayed. ஆனாலும் தகப்பன் வேண்டிக் கொண்டார். Almighty God, எல்லாம் வல்ல ஏக இறைவனே, take my life என் உயிரை எடுத்துக்கொள்ளும். and give my life to my son. என் உயிரை என் மகனுக்கு கொடும். He's so pathetic to look at. பார்ப்பதற்கே மிகவும் பரிதாபமாயிருக்கிறானே. He doesn't have the splendor of a king. ஒரு ராஜாவுக்குரிய மாட்சிமை அவனுக்கு இல்லையே. He's dying. மரித்துக் கொண்டிருக்கிறான். Make him live. இவனை உயிர் பிழைத்து வாழ செய்யும். Take my life. என் உயிரை எடுத்துக்கொள்ளும். Alas, the father died. ஐயோ, தகப்பன் மரித்தே போனார். The son came alive. மகன் உயிர் பிழைத்துக் கொண்டான். The child grew, அந்த பிள்ளை வளர்ந்து ஆளானது. became a mighty emperor. வலிமை வாய்ந்த சக்கரவர்த்தி என்ற பேரரசரானார். And he ruled the nation. தேசத்தை அரசாண்டார். My friend, எனக்கு அன்பானவர்களே, Jesus did that for you. இயேசு உங்களுக்காக அதைத்தான் செய்தார். He gave up his splendor அவர் தம்முடைய மாட்சிமையை துறந்தார். so that we may get our splendor back. நாம் இழந்த நம்முடைய கணத்தை புகழை திரும்ப பெறும்படிதான். Whatever you have lost, நீங்கள் எதை இழந்திருந்தாலும், as you have Jesus in your life, இயேசு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டிருக்கும் போது, as you surrender to him, நீங்கள் அவருக்கு சரணடைந்திருக்கையில், he will give back everything that you have lost. நீங்கள் பறிகொடுத்த பாக்கியங்களை எல்லாம் உங்களுக்கு அவர் மீட்டு தருவார். For the shame that you have gone through, நீங்கள் கடந்த வெட்கத்தின் நிந்தனைக்கு பதிலாக Jesus will give you double portion of honor. இயேசு உங்களுக்கு இரண்டத்தனையான கணம் தருவார். Do not be afraid. பயப்படாதிருங்கள். Do not be afraid. பயப்படாதிருங்கள். And finally, இறுதியாக, the evil people bring the fear of death. பொல்லாத துஷ்ட மனிதர்கள் மரண பயத்தை வருவிப்பார்கள். Lamentation 2:4. புலம்பல் 2:4. He has bent his bow like an enemy. பகைஞனைப் போல் தம்முடைய வில்லை நாணேற்றினார். With his right hand set like a foe. சத்துருவைப் போல் தம்முடைய வலதுகரத்தை நீட்டி நின்று. And he has killed all who were delightful in our eye. கண்ணுக்கு இன்பமானதையெல்லாம் அழித்து போட்டார். He has killed all who were delightful. மகிழ்ச்சி தந்த கண்ணுக்கு இன்பமான எல்லாரையும் அவர் கொன்று போட்டார். He has poured out his fury like fire. அவர் தம்முடைய உக்கிரத்தை அக்கினியைப் போல சொரிய பண்ணினார். Amos 3:11. ஆமோஸ் 3:11. An enemy will overrun your land. ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு Pull down your strongholds. உன் பெலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். Plunder your fortress. உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும். Yes. ஆம், The enemy has come to plunder all that we have.
நமக்குண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் கொள்ளையிடவே சத்துரு வருகிறான். and to kill. கொன்று போடவே வருகிறான். John 10:10 said, யோவான் 10:10 சொல்லுகிறதே, Jesus said, இயேசு சொன்னார், the enemy, சத்துருவாகிய எதிராளி, the thief, திருடன், Satan, சாத்தான் comes to steal, to kill and to destroy. திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். Maybe you have gone through it. ஒருவேளை நீங்கள் அதன் ஊடாய் கடந்து போய் இருக்கலாம். Death after death. மரணத்தின் மேல் மரணத்தை சந்தித்திருக்கலாம். Plundering after plundering. கொள்ளையிடப்பட்டதன் மேல் கொள்ளையிடப்பட்டு இருக்கலாம். Loss after loss by the wicked people. கொள்ளாத மனுஷர்களால் நஷ்டத்தின் மேல் நஷ்டமடைந்திருக்கலாம். People scheming even though you have helped them. நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்திருந்தும் கூட மக்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கலாம். But ஆனாலும் Jesus is coming to you. இயேசு உங்களிடம் வருகிறார். He will give you life, அவர் உங்களுக்கு ஜீவனை தருவார். an abundant life, பரிபூர்ண ஜீவனை தருவார். and give you back everything that you have lost. நீங்கள் பறிகொடுத்து இழந்த எல்லா பாக்கியங்களையும் உங்களுக்கு திரும்ப தருவார். He will never allow the fear of death to overcome you. ஒரு நாளும் மரண பயம் உங்களை மேற்கொண்டு ஜெயிக்க விடவே மாட்டார். Because according to Hebrews 2:14 and 15, ஏன் எபிரேயர் 2:14-15 வசனங்களின்படி Jesus destroyed the power of death and the one who has the power over death on the cross through his death. இயேசுவானவர் சிலுவையின் மேல் அடைந்த தம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனையும் மரணத்தின் வீரியத்தையும் அழித்து போட்டார். And because of the great love Jesus has for you, இயேசுவானவர் உங்கள் மீது கொண்டிருக்கும் தம் பேரன்பின் நிமித்தம் you will not die. நீங்கள் சாக மாட்டீர்கள். You will not be consumed. நீங்கள் நிர்மூலமாவதில்லை. Lamentation 3:22-23 says, புலம்பல் 3:22-23 சொல்லுகிறார், the Lord will be faithful. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருப்பார். Every morning காலைதோறும் he will send his love upon you. அவர் தம்முடைய அன்பின் கிருபை உங்கள் மேல் அனுப்புவார். Love upon you. உங்கள் மீது அன்பை பொழிவார். This is my son. இவர் என்னுடைய மகன். This is my daughter. இவர் என்னுடைய மகள். He will say about you. உங்களை குறித்தபடி அவர் சொல்லுவார். And he will say, I love him. நான் இவரை நேசிக்கிறேன் என்பார். Love her. நான் அவளை நேசிக்கிறேன். I will not allow the enemy, Satan, and the wicked people to destroy him or her. சத்துருவாகிய சாத்தானோ பொல்லாத துஷ்ட மனிதர்களோ அவனையோ அவளையோ ஒருபோதும் அழிக்க விடமாட்டேன். Enemy may come to bring death or the fear of death and the fear of being plundered and losing everything. மரணத்தையோ மரண பயத்தையோ எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ பறிகொடுத்து விடுவோமோ என்ற ஒரு பயத்தை கொடுக்க சத்துரு வரலாம். The enemy may come to take away your glory, your splendor, your position of great honor. உங்களுடைய புகழ்ச்சியை, உங்கள் கனத்தை, மிகுந்த மேன்மைக்குரிய உங்கள் பதவியை, உங்கள் மகிழ்ச்சியை சூறையாட சத்துரு வரலாம். The enemy may come to insult you unjustly and make you lose your name. அநியாயமாய் உங்களை அவமதித்து உங்கள் பெயரை கெடுத்து உங்கள் புகழ்ச்சிக்கு அவகீர்த்தி கொண்டு வர சத்துரு வரலாம். But Jesus will stand with you. ஆனால் இயேசு உங்களோடு கூட நிற்பார். He says, I will never leave நான் you. ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்கிறார். I will never forsake you. நான் உங்களை கைவிடவே மாட்டேன் என்கிறார். I will never fail you. நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். I will be with you. நான் உங்களோடு கூடவே இருப்பேன். And I will raise you up to high places. பூமியின் உயர்ந்த இடங்களில் நான் உங்களை ஏறி வர பண்ணுவேன். I'll fill you with my gladness. என் சந்தோஷ மகிழ்ச்சினால் உங்களை இடைகட்டுவேன். And I will give you all the inheritance for you to enjoy. நீங்கள் மகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டிய சகல சுதந்திரத்தையும் உங்களுக்கு தருவேன். Isaiah 58:14. ஏசாயா 58:14. May these blessings come upon you in the name of Jesus. இந்த ஆசீர்வாத பாக்கியங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் மேல் பலிப்பதாக. Lord, let all the foes, all the enemies of this world brought by Satan be removed from their lives in Jesus' name. கர்த்தாவே, சாத்தானால் உலகத்தால் இவர்களுக்கு எதிராக எழுப்பப்பட்டிருக்கிற எல்லா வகையான சத்துருக்களும் இயேசுவின் நாமத்தில் இவர்கள் வாழ்க்கை விட்டு நீங்கி போவார்களாக. Give them honorable life. கனத்துக்குரிய பெருவாழ்வு இவர்களுக்கு தாரும். No more insults. இனி இவர்கள் அவமதிக்கப்படவே கூடாது. Give them their splendor and honor back. மீண்டும் இவர்கள் இழந்த கனத்தையும் புகழ்ச்சியும் திரும்ப தாரும். And give them back everything that they have lost. இவர்கள் பறிகொடுத்திருந்த எல்லாவற்றையும் திரும்ப மீட்டுக் கொடுப்பீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.